வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி ஒர்க் உள்ள ப்ளவுஸில் எப்படி ஹைலைட் பண்ணி ரொம்ப கிராண்டாக நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே ஒரு சாரியில் உள்ள ஸ்லீவ் டிசைன். ஆல்ரெடி இதில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இதை நம்ம எப்படி ஹைலைட் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்பர் 4 ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். அதை இந்த காம்பு மாதிரி இருக்கிற இடத்துல கொடி டிசைனில் ஒவ்வொரு பீட்ஸாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப பெரிய சைஸ் பீடுங்கிறனால ஒவ்வொரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் இது ரொம்ப நல்ல நீட்டான லுக்கை நமக்கு கொடுக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு பீடாக வச்சு அந்த மாங்காய் டிசைன் வரைக்கும் முடிச்சிருக்கோம். அடுத்து மீதி உள்ள போர்ஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மேலே கொஞ்சம் கொடி இருக்குது, அதில் ஒரு மாங்காய் டிசைன் அண்ட் சைடில் உள்ளதில் ஒரு மாங்காய் டிசைன். இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ப்போம்.
இதுக்கு மேலே உள்ள டிசைனில் வந்து டல் கோல்ட் சுகர் பீட் வச்சு டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கீழே இந்த லீஃப் மாதிரி உள்ள டிசைனுக்கு வந்து க்ரீன் கலர் சுகர் பீட் வச்சு அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கீழே உள்ள அந்த இதுக்கு வந்து நம்ம 4 ரவுண்ட் பீடை வச்சு ஒரு லைன் கொடுத்துட்டு மாங்காய் ஷேப்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தாமரைப்பூ மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடிச்சிருக்கோம். அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க்கை வந்து ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம கிராண்டாக வந்து ஆரி ஒர்க் மூலம் செஞ்சாச்சு. சின்ன ஒர்க்காக இருந்தாலும் அதை எப்படி கிராண்டாக செய்யலாங்கிறத யோசித்து ரொம்ப அழகாக பண்ணுங்கள். நன்றி.